சபாநாயகர், உச்ச நீதிமன்ற நீதிபதி என பல அரசு பதவிகளை அலங்கரித்தவர் ஐநா தலைமை நிர்வாக அதிகாரி திரு ராஜா ஆறுமுகம் ஐயா அவர்கள். நம் திருமணத்திற்கு அவ்வப்போது வருகை புரிந்து அன்பும் ஆதரவும் நல்கும் ஐயா அவர்களை தலைமையுரை வழங்க அழைக்கிறோம். We are deeply honored to have Raja P. Arumugam, Chief Executive Officer of United Nations Syria, as our guest of honor, whose presence adds immense value to our event. மதத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருப்பாதத்தை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். அனைவருக்கும், இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தவத்திரு ரங்கசாமி சுவாமிகள் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பொன்விழா ஆண்டு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு சிறப்பு சந்திப்பு இந்த கூட்டத்திலே நான் பங்கேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதற்கண் என்னை இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று அழைத்து விடுத்த குருமகா சன்னிதானங்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே இறைவணக்கம் பாடிய மதிராஜா அவர்களையும், வரவேற்புரை சிறப்பான வரவேற்புரை ஆற்றிய செல்வி பவதாரணி அவர்களையும், அவரை நான் ஏற்கனவே எனக்கு அறிமுகம், பல பேச்சு போட்டிகளிலே நான் அவரை பார்த்திருக்கின்றேன். மிக சிறந்த பேச்சாளர். அவருடைய வரவேற்புரை நல்கி அவருக்கும் தொடக்கமுறை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற குருமகா சன்னிதானம் அவர்களுக்கும், எனக்கு பின்னாலே பேச வந்திருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர், என்னுடைய சக பணியாளர், நாங்கள் இருவரும் பல்வேறு இடங்களிலே ஒன்றாக பணியாற்றி இருக்கின்றோம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருமை நண்பர் சகோதரர் கண்ணன் அவர்களே, இங்கே முன்னிலையை இந்த நிகழ்வில் முன்னிலையில் இருக்கின்ற மேலாள் முதல்வர் மரியாதைக்குரிய திரு ஹெச்பி குந்தன் அவர்களே, மேலாள் தலைமை ஆசிரியை திருமதி வேலுமணி அவர்களே, மேலாள் முதல்வர் திருமதி ராஜ்குமாரி அவர்களே, திருமதி சத்யவாணி மேலாள் முதல்வர் அவர்களே, இந்நாள் முதல்வர் திருமதி சுஜாதா அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற மேலாள் ஆசிரியர்களே, மாணவர்களே, இந்நாள் ஆசிரியர்களே, இந்நாள் மாணவர்களே, அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நான் ஒன்றை மட்டும் கவனித்தேன். எங்களை அறிமுகம் செய்த போது யாரும் கைதட்டவில்லை. ஆனால் மேலாள் தலைமை ஆசிரியர்களை அவர்கள் அறிமுகம் செய்த போது அனைவரும் கைதட்டினீர்கள். இது எங்களுக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், நீங்கள் அவர்கள் உங்களுக்கு செய்த சாதனைகளை, அவர்கள் உங்கள் மேல் ஏற்பட்ட தாக்கத்தை நீங்கள் இன்னும் மறக்கவில்லை. அந்த நன்றியுணர்வை நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். அந்த 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 உணர்வு, நன்றி உணர்வு தான் நாம் இந்த கல்வி நிலையத்திலே நாம் கற்றுக்கொண்ட ஒரு மிகச்சிறந்த பாடமாகும். அதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அதை நினைவூட்டுகிறது. இந்த பள்ளி தொடங்கி 1976ஆம் ஆண்டு முதல் பல்வேறு சாதனைகளை செய்திருக்கின்றது என்பதை குருமகா சன்னிதானம் அவர்கள் பட்டியலிட்டார்கள். இது போன்ற பள்ளியிலே நானும் இந்த பகுதியை சேர்ந்தவன் தான். நான் படித்ததெல்லாம் இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்திலே இருக்கின்ற சத்தியமங்கலத்திலே அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியிலே தான் படித்தேன். ஆனால் அரசு பள்ளிகளிலே இவ்வளவு போன்ற வசதிகள் எல்லாம் கிடையாது. குருமகா சன்னிதானங்கள் அவர்கள் பட்டியலிட்டது போது நான் இவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியமிக்க பள்ளியிலே படிக்கவில்லையே என்ற ஒரு இயக்கம் எனக்குள்ளே ஏற்பட்டது. நீங்கள் எல்லாம் இங்கே படித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரும் பாக்கியமாக கருத வேண்டும். இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நானும் எனக்கு பின்னாலே பேசவர் இருக்கிற எனது அருமை நண்பரும் உலகில் பல்வேறு நாடுகளிலே பணியாற்றி இருக்கின்றோம். பல்வேறு தரப்பட்ட மக்கள்
மக்களை பங்கெடுத்திருக்கின்றோம், பல்வேறு தரப்பட்ட மக்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு எங்களை பொறுத்தளவிலே நாங்கள் பிறந்த ஊரிலே இது போன்ற ஒரு நிகழ்விலே பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றது. உலகிலே நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போய் பேசலாம், எங்கு வேண்டுமானாலும் பணியாற்றலாம். ஆனால் நம்முடைய நாட்டிலே நம்முடைய மக்களிடத்திலே பணியாற்றுகின்ற பேசுகின்ற ஒரு வாய்ப்பு என்பது அது ஒரு ஒரு மிகச்சிறந்த கௌரவமாகும். ஆகவே இந்த நிகழ்விலே பேசுவதற்கு உங்களோடு எங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பளிக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை நான் இங்கே பாராட்டி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவருடைய வாழ்க்கையிலே பள்ளி வாழ்க்கை என்பது ஒரு வசந்த காலமாகும். இங்கே எத்தனை பேர் எத்தனை நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கே தெரியும். நண்பர்களை பார்ப்பதிலே ஒரு குதூகூலம், ஆசிரியர்களை பார்ப்பதிலே ஒரு சந்தோஷம், அதுவும் நீங்கள் அடிவாங்கிய ஆசிரியர்களை பார்ப்பதிலே அதை விட சந்தோஷம். அந்த காலத்திலே ஆசிரியர்கள் உங்களை அடிக்கவில்லை என்று சொல்லி இருந்தால் இன்றைக்கு நீங்கள் இந்த வாழ்க்கையிலே முன்னேறி இருப்பதற்கான ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் அவர்கள். உங்களுக்குள்ளே ஒரு டிசிப்ளின் என்கின்ற ஒரு நல் பண்பை உருவாக்கியவர் அவர்கள். அதுபோலதான் நீங்களும் இந்த மாதிரி பள்ளிகளிலே படிக்கின்ற காலத்திலே நீங்கள் 3 முக்கியமான ஒரு சிறப்பான அறிவை பெறுகிறீர்கள். பின்னர் காலகாலத்திற்கே இருக்கின்ற உறவுகளை பெறுகிறீர்கள். அதாவது நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், நான் பள்ளியை விட்டு சென்று ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இருந்தாலும் நான் உலகிலே எங்கே சென்றாலும் எவ்வளவு பெரிய பதவியிலே இருந்தாலும் இன்றைக்கும் என்னுடைய பள்ளியிலே படித்த நண்பர்கள் இன்றைக்கும் சரிசமமாக மாமன் மச்சான் அப்படிதான் கூப்பிடுவாங்க எல்லாரும். மாமன் மச்சான், வாடா போடா, இதுதான் இன்றைக்கும் நாங்கள் அவருக்கு அந்த உறவு பள்ளியிலே ஏற்படுகின்ற உறவு. இது உங்களுடைய வாழ்நாள் பூலாவும் வரக்கூடிய உறவு. ஆகவே 3ஆவதாக அறிவை சொன்னேன், உறவை சொன்னேன், 3ஆவதாக காதலை சொல்லுகிறேன். காதல் என்பது ஒரு மனிதனுக்கு முதலில் வருவது பள்ளியில் தான். இங்குதான் தொடங்குகின்றது. அது பிற்காலத்திலே எப்படி போகிறது என்பது அது உங்களுடைய அனுபவத்தை பொறுத்ததாக. ஆகவே இவ்வாறான பல்வேறு சிறப்புகளை கொடுக்கின்ற பள்ளியிலே இன்றைக்கு முன்னாள் மாணவர்கள் சந்தித்திருக்கின்றீர்கள். நீங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த விதமான உயரத்தையும் தொடரலாம். சிலர் ஆசிரியர்களாக இருக்கலாம், சிலர் மருத்துவர்களாக இருக்கலாம், சிலர் வழக்கறிஞர்களாக இருக்கலாம், சிலர் தொழிலதிபர்களாக இருக்கலாம், சிலர் அரசியல்வாதிகளாக இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் சாகும் வரை, உங்களுடைய மரணம் நிகழும் வரை நீங்கள் இந்த பள்ளியினுடைய மாணவர் என்கின்ற ஒரு முத்திரையை யாராலும் மாற்ற முடியாது. அதுபோன்ற ஒரு தொப்புள் கொடி உறவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதுதான் இந்த பள்ளி என்பது மிக முக்கியமான செய்தியாகும். ஆகவே இந்த பள்ளியை நீங்கள் எக்காலத்திலும் மறக்கக்கூடாது. இந்த கல்வியிலே கற்ற பாடங்களை, அடிப்படை பாடங்களை உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளிலே, பல்வேறு சோதனைகளிலே உங்களுக்கு ஆசான்கள், ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த பாடங்கள், நற்பண்புகள் உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும். நீங்கள் என்றைக்கும் இந்த பள்ளியை மறக்கக்கூடாது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். இறுதியாக நான் ஒன்றை உங்களுக்கு கூறிக்கொள்ள கடப்படுகிறேன். நான் சொல்லுவதை அனைவரும் திருப்பி சொல்ல வேண்டும். நான் சொல்வதை அனைவரும் திருப்பி சொல்ல வேண்டும். இது என்னுடைய பள்ளி. இந்த பள்ளியால் எனக்கு பெருமை. என்னால் இந்த பள்ளிக்கு பெருமை. இதை நான் இந்த பள்ளியில் படித்ததை நான் ஒரு பெருமையாக கருதுகிறேன். பின்னாடி இருக்கிறவங்க யாரும் சொல்லல. மீண்டும் ஒரு முறை, இது என் பள்ளி. இந்த பள்ளியை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். என்னை எண்ணி இந்த பள்ளி பெருமைப்படுகிறது.
இந்த பள்ளி செய்த உதவியை, இந்த பள்ளி எனக்கு அளித்த வாய்ப்பை நான் வாழ்க்கையில் என்றும் மறக்க மாட்டேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம்.